சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி 14வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று 14வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரைக்கும் பல கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை அளவுக்கு எட்டப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் இருக்கார்கள். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து இப்போ 14வது நாளாக தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு வரீங்க. இப்போ இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா? மறுபடியும் மீண்டும் ஏதாச்சும்? வணக்கம் சார். பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து டிபிஐ முற்றுகை என்று போராட்டத்தை கையில் எடுத்து இன்றோடு 14 நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது முற்றுகை போராட்டம் என்பதை மாற்றி அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் காத்திருப்பு போராட்டமாக வடிவத்தை மாற்றி தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 14ஆம் தேதி அமைச்சர் அழைத்து பேசியதில் மாதம் 2500 ஊதிய உயர்வு கொடுத்து 15,000 ஊதியமாகவும், அதேபோன்று மே மாதத்துக்கு கடந்த 14 ஆண்டுகளாக ஊதியம் கிடையாது, தற்பொழுது 10,000 தருவதாக கூறினார்கள். அப்பொழுதே நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன 180 படி பணி நிரந்தரம் மட்டும்தான், ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் என்று வலியுறுத்தி இருந்தோம். போராட்டங்கள் பொறுத்தவரையுமே தொடர்ந்து நடைபெற்று வரும். இதனால் கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? சார், நிச்சயமாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸை கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ டீச்சர்ஸுங்க போகாதனால மாணவர்கள் நிச்சயமாக சோர்வடைவாங்க. இப்போது கிளாஸில் 8 பீரியட் இருக்குன்னா இதில் ஒரு கம்ப்யூட்டர் பீரியட், ஒரு டிராயிங் பீரியட், அந்த மாதிரி 8 டிபார்ட்மெண்ட்டு சார்ந்து வரும்போதில் ஸோ அவங்களுடைய கலைத்திறன், அப்புறம் விளையாட்டுத்திறன், அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். அவங்களுடைய தனித்திறன்லாம் கொண்டு வர முடியும். இப்போ நாங்களாம் போகலை அப்படின்னு அவங்க நிச்சயமாக அந்த பாதிப்பை அவங்க உணர்வாங்க சார். இதை அரசு பரிசீலனை பண்ணும் சார். ஏன்னா அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டு இருக்கிறார்களே, அவர்களது வாழ்வாதாரத்தை நாம் தானே மீட்டு தர வேண்டும் என்பதை அரசு நிச்சயமாக பரிசீலனை செய்து எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நிச்சயமாக இந்த போராட்ட களத்திலேயே அவர் நிறைவேற்றி தருவார். நாங்கள் அவருக்கு நன்றியை சொல்லிதான் விடைபெறுவோம். அதுவரை போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக இருக்கும். அதற்கு முன்பாகவே எங்களுடைய போராட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.